ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 64வது அதிகாரம். ஏசாயா 64வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. கேட்டதும் இல்லை, உணர்ந்ததும் இல்லை, கண்டதும் இல்லை. காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள், அந்த காரியம் செய்து முடிக்கும் போது நாம் கேட்போம், காண்போம், அடுத்து உணர்வோம். நல்ல புரிந்து கொள்ளுங்கள், தேவனுடைய நினைவுகள் அல்ல நம்முடைய நினைவுகள், தேவனுடைய வழிகளும் அல்ல நம்முடைய வழிகள். ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த வெளிச்சம் இருந்தாலே போதும், கர்த்தர் செய்வாரா என்கிற கேள்வி வராது, கர்த்தர் செய்வார் என்கிற நம்பிக்கை தான் இருக்கும். நாம் பல நேரத்தில் நம்முடைய நினைவுகளும் நம்முடைய வழிகளையும் வைத்து தேவனுடைய செயலை பார்க்கிறதுனால தான் இந்த காரியம்லாம் நீ நடக்காது, இனி இந்த காரியம் வாய்க்கப்படாது என்கிற தீர்மானத்துக்குள் வந்து அந்த நம்பிக்கையை முற்றுமாய் விட்டு விடுகிறோம். எனவேதான் கர்த்தர் காத்திருக்கிற அவருடைய ஜனத்துக்கு ஏசாயாவை கொண்டு ஏசாயா 48வது அதிகாரம் அதனுடைய 14 கர்த்தர் சொல்லுகிறார், சீயோனோ கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாள். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை, என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் உள்ளங்கைகளில் 23 கடைசியில கர்த்தர் சொல்லுகிறார், நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். 21வது வசனத்திலே பாருங்கள், அப்பொழுது நீ இவர்களை எனக்கு பிறப்பித்தவர் யார்? நான் பிள்ளைகளற்றும் தனித்தும் சிறுமைப்பட்டும் நிலையற்றும் இருந்தேனே, இவர்களை எனக்கு வளர்த்தவர் யார்? இதோ நான் ஒண்டியாய் விடப்பட்டிருந்தேனே, இவர்கள் எங்கே இருந்தவர்கள் என்று உன் இருதயத்திலே சொல்லுவாய். இதுதான் காத்திருக்கிறவர்கள். இது எப்படி? இது எப்படி? இது எப்படி? தேவனே, நீர் செய்பவைகளை, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல். ஒரு காரியம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிறார் அல்லவா, அது என்ன என்பதை கர்த்தர் கண்டுவிட்டார். நீரே இல்லாமல் ஒரு கண்ணும் சொல்லுங்க காணவில்லைன்னா அவர் என்ன பண்ணிட்டார்? அத அல்லேலூயா. நீரே அல்லாமல் ஒரு காதும் கேட்கவில்லை என்றால் கர்த்தர் அதை ஏற்கனவே என்ன பண்ணிட்டார்? நீரே அல்லாமல் ஒருவரும் அதை உணரவில்லைன்னா கர்த்தர் அதை ஏற்கனவே, நான் நாளைக்கு யாரா இருக்க போறேன் என்பது ஏற்கனவே அவர் பார்த்து விட்டார், ஏற்கனவே அவர் கேட்டு விட்டார். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் சீமோன் வரும்போது கேபா அப்படிங்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நாளைக்கு இவனை எல்லாரும் எப்படிதான் கூட போறாங்க? பேதுரு தான் கூட போறாங்க. அது ஏற்கனவே அவர் கேட்டுட்டார். ஆமென். அதனால இப்பவே இவர் கூப்பிடுறார். இது புரியல யாருக்கும். ஆமென். ஆண்டவர் உணர்ந்துட்டார், ஏற்கனவே வந்துட்டார். அதனாலதான் மீன் பிடிச்சு ஃபெயிலியர் ஆன பேதுருவை பார்த்து, நீ இன்று முதல் நீ மனுஷரை பிடிப்ப வா அப்படின்னு. ஏன்னா அவர் உணர்ந்துட்டார். பேதுரு வலை போடும் போது அவர் படகுல இருந்து பேதுரு போட்ட வலையை மட்டும் பார்த்து அந்த வலை நிறைய மீன் பிடிச்சதை பார்த்தா அது மட்டும் தான் பார்த்தார் நினைக்கிறீங்களா? இல்ல, பெந்தேகோஸ்தே நாளிலே அவன் வீசுகிற சுவிசேஷ வலையிலே 3000 மீன்களை 3000 ஜனங்களை கர்த்தருக்காய் பிடிக்கிறது அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்ல புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு நான் என்ன பார்க்கிறேனோ அதை என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் பார்க்கிறாங்க. ஆனால் கர்த்தர் என்னை குறித்து பார்க்கிறத நான் இன்னும் பார்க்கல. நான் அதை பார்க்க போறேன், நான் அதை கேட்க போறேன், நான் அதை அனுபவிக்க போறேன். நம்புறவங்க மட்டும் கைகளை தட்டி
ஈசாக்கு அவர் பார்த்ததுனாலதான் ஃபர்ஸ்டே ஈசாக்குன்னு பேரை மட்டும் சொல்லியிருந்தாருன்னு வைங்களேன், வாக்கு தத்தத்தை கூட பேரை சொல்லியிருந்தா இஸ்மவேலுக்கு பேருக்கு பதில் ஆபிரகாம் என்ன பேர் வச்சிருப்பார்? ஈசாக்குன்னு வச்சிருப்பார். அதனால தான் வெயிட் பண்ணிட்டார். ஆமா, நிறைய காரியத்தை ஃபர்ஸ்டே அவர் ரிவீல் வெளிப்படுத்தல. தெரியும் ஆண்டவருக்கு. அதனால 99 வயசுல இங்க பாரு, இனி ட்ராக் மாறக்கூடாது. ஓகே, அப்படி சொல்வார். நீ எனக்கு முன்னாக நடந்து கொண்டு இனி ட்ராக் மாற மாட்டேன், இல்ல மாற மாட்டேன். அவனுக்கு ஈசாக்குன்னு பேர் வை. ஆண்டவர் அதை மாற்றவே மாட்டார் பாருங்க. ஆண்டவர் அதை பார்த்துட்டார். ஹல்லேலூயா, ஆமென். அவர் பார்த்ததை என்ன பார்க்க வைப்பார். அதனாலதான் ஆண்டவர் சொல்வார், என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போது எனக்கு. அதன் அர்த்தம் ஒரு மதில்னால எதை காண்பிக்கிற? எதுக்கு மதில் கட்டுறோம்? பாதுகாக்க. நீ மறந்தார்னு சொன்ன, நான் மறந்தேன், நீ இன்னைக்கு இருப்பியா? அது சொல்றதுக்கு கூட நீ இருக்க மாட்டியே. எனக்கு தெரியும், எத்தனை வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் எங்க மதில் கட்டணும்? உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு நமக்கு நேரம் ரொம்ப சுருக்கமா இருக்கிறது. கடந்த நாள் ஆண்டவர் சமூகத்துல இந்த வார்த்தையை வைத்து ஜெபிக்கும் போது, யோவான் ஸ்நானனும் கிறிஸ்துவும், யோவானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய வாக்குத்தத்தம் தான் கிறிஸ்துவை சந்திக்கிறது, கிறிஸ்துவுக்காக வழி ஆயத்தம் பண்ணுகிறது. இதை வைத்து ஆவியானவர் கடந்த வியாழக்கிழமை காலையில ஜெபித்து கொண்டிருந்த போது பேசிட்டே இருந்தார். அவர் ஒரு 5 காரியத்தை நான் யோவான் ஸ்நானன் வாழ்க்கையில இருந்து காத்திருக்கிறவர்களுக்காக விசேஷமாய் இதை சொல்லி நான் ஜெபிக்கும்படி விரும்புகிறேன். ஆமென். யோவான் ஸ்நானன் காத்திருந்து கண்டடைந்த கிறிஸ்து. இன்னைக்குள்ள செர்மனுக்கு ஒரு டைட்டில் வைக்கணும்னா இப்படிதான். இதை கிறிஸ்துவை யோவானுக்கான வாக்கு தத்தமாய் முன்வைத்து அவங்கள் மத்தியிலே நான் இந்த செய்தியை சொல்லும்படி விரும்புகிறேன். எல்லா வசனங்களும் நமக்கு தெரிந்ததுனால நான் எல்லாத்தையும் எடுத்து வாசிக்க விரும்பவில்லை. ஒரு சில வசனங்கள் மட்டும் தேவைக்கு ஏற்றாற் போல நான் வாசித்து இந்த செய்தியை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். உன்னை உண்டாக்கினவர் உனக்கானதை ஆயத்தம் பண்ணுகிறார். எல்லாரும் சொல்லுங்க, என்னை உண்டாக்கினவர் எனக்கானதை ஆயத்தம் பண்ணுகிறார். மறுபடியும் சொல்லுங்க, என்னை உண்டாக்கினவர் எனக்கானதை ஆயத்தம் பண்ணுகிறார். எதுக்கு சொல்ல வைக்கிறது தெரியுமா? நம்ம அறிக்கையிடணும். நம்ம கேட்டா மட்டும் போதாது, அறிக்கையிட்டு பழகணும். எப்பவுமே ஆண்டவர் சமூகத்துல அறிக்கையிட்டு பழகணும். நம்முடைய வாய் அடைக்கப்பட்டே இருக்கக்கூடாது. ஆமே. நீர் உம்முடைய பிரமாணங்களை எனக்கு போதிக்கும் போது என் உதடுகள் உமது துதியை சொல்லிக் கொண்டிருக்கும் என்று தாவீது சொல்லுகிறான். அதனாலதான் தாவீதுக்குள்ளே அந்த வசனம் போய் உள்ள உட்கார்ந்து இருக்கிறது. ஒரு விசை கூட எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, என்னை உண்டாக்கினவர் எனக்கானதை ஆயத்தம் பண்ணுகிறார். ஆமென். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், யோவான் ஸ்நானன் பிறந்து, அதாவது யோவான் ஸ்நானன் எலிசபெத் வயிற்றிலே உருவாக்கப்பட்டு 6 மாதம் கழித்து மரியாள் வயிற்றிலே இயேசு உருவாக்கப்படுகிறார். யோவான் இந்த பூமியிலே, நீங்க இன்னொரு விஷயத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், தேவ திட்டம் உடையவனுடைய பிறப்பு என்பது பெரிய சேலஞ்சான காரியம். நீங்க வேதம் ஃபுல்லா போங்க, யோவான் பாருங்க. யோவான் யோவானுடைய பெற்றோர் ரொம்ப வயசான காலம், ரொம்ப வயசான காலம். ஆனா உண்மையிலே நமக்கு கிட்ட கேட்டாலும் அது வயசான காலம் தான் சொல்லுவோம். ஆனா தூதன் சகரியா கிட்ட பேசும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னா, லூக்கா 1:20 இதோ தகுந்த காலம். ஆமென். வயசு காலம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது பரலோகம் என்ன சொல்லும் தெரியுமா? பரலோகம் எதை பார்க்கிறது தெரியுமா? யோவானை சீக்கிரம் கொடுத்துடலாம் இல்ல, அந்த டைமிங். ஆமென். யோவானை உருவாக்குறதுக்கு, யோவான் வெளிப்படுறதுக்கு டைம் ஆச்சு. ஆனா யோவானுக்கானது வெளிப்பட டைம் ஆக கூடாது. இதுக்காக யோவானை கர்த்தர் மறைத்து வைத்திருக்கிறார். அவனை பிறக்கவே விடல. இந்த
உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சகரியா கிட்ட தூதன் வந்து சொல்றாருன்னா, இந்த வயசு காலத்திலே ஜெபம் பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா ஜெபத்தை விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஆரோக்கியம் இருந்த காலத்துல எத்தனை ஜெபம் பண்ணிருப்பாங்க, எத்தனை உபவாசம் போட்டிருப்பாங்க, எத்தனை கண்ணீர் வடித்திருப்பாங்க. ஆண்டவரே, இதுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசு இறங்கலையே ஆண்டவரே? இல்ல, அவருக்கு இறக்கம் இருக்கு. ஆனா அவருடைய திட்டம் என்ன, அவருடைய பிளான் என்ன? அவர் வெயிட் பண்றார். இருக்கட்டும். பாருங்க, யோசேப்பு பிறக்கிறதுக்கு டைம் ஆகுது. யோசேப்பு பிறக்கிறதுக்கு டைம் ஆகுது. இந்த சைடு பார்த்தா லேயாள், ரூபனு, சிமியோன், லேவி, யூதா வந்துட்டே இருக்கு. இந்த சைடு பார்த்தா தூதாயும் பழத்தை வச்சு இந்த அம்மா சுத்தி சுத்தி விளையாடிட்டு இருக்கு. ஹல்லேலூயா. யோசேப்பு பிறக்கிறதுக்கு டைம் ஆகுது. ஏன்னா காட்ஸ் பிளான் யோசேப்பை குறித்து பெருசு. அதுக்கான நேரம் வரணும், அதுக்கான டைம் வரணும். இன்னும் சொல்லணும், யோவான் ஸ்நானன் உருவாக்கப்பட்டதே கிறிஸ்துவுக்காக. என்னை ஆண்டவரை வெயிட் பண்ண வச்சிருக்கீங்க, ஒன்னு உண்டாக்குனதே இதுக்குதான். ஹல்லேலூயா. ஆமென். எனவேதான் யோவானின் பிறப்பை குறித்து சொல்லும் போது லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் அதனுடைய 14வது 13 14 வசனங்களை பாருங்கள். நீ பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஒரு குமாரனை பெறுவாள், யோவான் என்று பெயரிடுவாயாக. உனக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் அவன் பிறப்பின் நிமித்தம். சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் நார்மலா நீ கேட்ட டைம் நான் உனக்கு கொடுத்திருப்பேன்னு வச்சுக்கோயேன், நீ மட்டும் சந்தோஷப்பட்டிருப்ப. நான் ஏன் வெயிட் பண்ணி கொடுக்கிறேன் தெரியுமா? இந்த சந்தோஷம் உனக்கு மட்டும் இல்ல, இந்த சந்தோஷம் அநேகருக்கு. மோசே பாருங்கள், மோசே பிறக்கிறதுக்கு முன்னாடி சட்டம் போடப்படுகிறது, பிறக்கிற குழந்தை எல்லாம் நைல் நதியில தூக்கி போடணும். தேவ திட்டம், தேவ வாக்குத்தத்தம் உடையவனுடைய பிறப்பு என்பது சாதாரணமானதல்ல. யாபேசின் சகோதரர்கள் எல்லாம் பிறக்கும் போது அந்த தாய்க்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனா யாபேஸ் பிறக்கும் போது துக்கத்தோடு பெற்றேன் என்கிறாள். ஆமென். ஏன்னா தேவனுடைய திட்டம் என்ன? அவனை கனமுள்ளவனாக்கணும். அவன் பேர்ல ஒரு பட்டணம் அறியப்பட போகிறது. தேவ திட்டம் என்பது பெரியது. நீ உருவாக்கப்பட்டதின் நோக்கம் இன்னது என்பதை புரிந்து கொள். அவங்கள காத்திருக்க வைக்கலையே. லேயாளுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லை ஆண்டவரே, அவங்க போதும் போதும்னு சொல்ற அளவுக்கு நீங்க கொடுத்துட்டே இருக்கிறீங்களே. ஆனா ராகலாகி என்னதானே நீங்க வெயிட் பண்ண வைக்கிறீங்க. அந்த காத்திருப்பு எந்த அளவுக்கு பிரச்சனை வெடிச்சிட்டுனா, யாக்கோபுக்கு சட்டையவை பிடிச்சிட்டு இருக்கிற. அப்போ யாக்கோபு என்ன சொல்லுவார் தெரியுமா? நான் என்ன தேவனா? அப்போ ஒரு விஷயம் நல்லா தெரியுது, காத்திருக்க யார் வைக்கிறாரோ அவர்கிட்ட தான் போய் கேட்கணும். இந்த ராகேலுக்கு அவர்கிட்ட கேட்க முடியல. ஏன் முடியல தெரியுமா? பழக்கம் இல்லை. என்னைக்குமே காத்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், தேவனோடு பழகலன்னு வைங்களேன், யார் சட்டையை பிடிப்போன்னு தெரியாது. நான் சொல்றது சிரிப்பா இருந்தாலும் சத்தியம். நம்ம அந்த வேதனை எங்க போய் கொட்டுவோன்னு தெரியாது. யாக்கோபு பாருங்க, போய் ஆரம்பத்தில் ராகேல்ட்ட அழுதான், ஆனா இப்பொழுது யாபோக்காட்டின் கரையில போய் ஆண்டவர்கிட்ட அழுறான் அல்லவா. இப்படி நமக்கு தெரிஞ்ச தேவ சமூகத்துல அளவும் தேவ சமூக அடியனுக்கு என்ன தருவீர் ஆபிரகாம் கேட்டாலாம். ஏன்? பழக்கம் இருந்துச்சு. ராகேலுக்கு பழக்கம் கிடையாது. பேரு யாக்கோபுடைய மனைவின்னு பேரு, ஆனா தேவனோடு பழக்கம் இல்லை. தேவனோடு பழக்கம் இல்லைன்னு வைங்களேன், காத்திருந்தா நம்ம தலையை வெடிச்சிடும். நம்ம எடுக்கிற டெசிஷன்லாம் ரொம்ப தப்பு தப்பா இருக்கும். இந்த ராகேல் புறப்படும் போது வீட்டுல இருந்து ஒரு விக்கிரத்தை தூக்கிட்டு போறாங்க. எதுக்கு விக்கிரத்தை தூக்கிட்டு போறாங்க? அதுவும் சின்ன விக்கிரகம். அதுக்கு மேல இந்த அம்மா ஏறி உட்கார்ந்து இருக்கிறாங்களாம். அவன் பெரிய விக்கிரகம் எல்லாம் கிடையாது, சின்னது. அந்த ஊர் வழக்கத்தின்படி அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு விக்கிரகம் உண்டு. யாரு? லாபான். லாபான் அவங்கெல்லாம் தேவனை அறியாதவங்க, அவங்க விக்கிரகத்தை வழிபடுறவங்க. அந்த விக்கிரகம், குடும்ப விக்கிரகம் யார்கிட்ட இருக்குதோ அந்த சொத்துக்கெல்லாம் உரிமையாளர் யாரு தெரியுமா? அந்த பர்சன் தான். ராகேல் பார்த்தாங்க, கானானுக்கு போவோம், இருந்தாலும் இதை தூக்கி வச்சிருவோம், இருந்தாலும் இந்த பத்திரத்தை எடுத்து யாருக்கும் தெரியாம பையில வச்சிருவோம். கடைசியில அப்பா வாராரு, லாபான் வாராரு. வரும்போது இந்த அம்மா யாரி உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஃபாஸ்டிங். நான் உபவாசத்தில் இருக்க, என்ன யாருமே தொந்தரவு பண்ணக்கூடாது, என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்ன தீர்மானம் எடுக்கணும்னு தெரியாது. ஏன்? நான் தேவனோடு பழக்கம் இல்லை.
தேவனோடு பழக்கம் இல்லை. காத்திருக்கிறவர்கள் இதை புரிந்து என்ன ஏன் வெயிட் பண்ண வைக்கிறார்னா, அவர் முன்னமே ஒன்றை பார்க்கிறார், முன்னமே ஒன்றை கண்டு விட்டார். 600 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு இந்த யோவான் ஸ்நானனை குறித்து கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதோ கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. அந்த சத்தம் தான் இந்த யோவான் ஸ்நானன். தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர். எனவேதான் எசேக்கியேல் 16:4-5-6 வசனங்களை படிக்கும் போது தெரியும், உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்றால், நீ பிறந்த நாளில் உன் தொப்புள் கொடி அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாவதற்கு தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, துணிகளினால் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதவித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒரு கண்ணு உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. ஆனால் நான் உன் அருகே கடந்து வந்தேன். இந்த தேவன் வாக்குத்தத்தம் உடைய சந்ததி அவனுடைய பிறப்பு என்பது உண்மையிலே ஒரு புறம் பார்த்தா ரொம்ப சவாலா இருக்கு. இந்த சாமுவேலுடைய பிறப்பை பாருங்க. அன்னாள் பலவீனப்பட்டவளோ மலடியோ கிடையாது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அன்னாளின் கற்பத்தை அடைத்து வைத்திருந்தாராம், அடைத்து வைத்திருந்தார். அவன் காத்திருக்கிறவர். அந்த டைம் செட் பண்றது யார் தெரியுமா? கர்த்தர். சிலர்லாம் டைம் செட் பண்ணுவாங்க, 5 வருஷத்துக்கு நம்ம குழந்தை வேண்டாம், அடுத்து வந்து ஜபக்குறி போறோம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக இதை சொல்றேன், நீங்க நல்ல கவனிங்க. தேவ திட்டம் ஒருத்தன் மேல பெருசா இருக்குன்னா அவன் எப்போ வெளிப்படணும், அவன் எப்போ உருவாகணும், அவன் எப்போ பேசணும், எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது யார் தெரியுமா? கர்த்தர். ஏன்னா அவர் பார்த்துட்டார். அதாவது தூரத்திலிருந்து பார்த்துட்டாருன்னா, இப்போ கடற்கரை ஓரத்தில் நின்று பார்த்தா கடல் அர்த்தம் தெரியும். ஒரு பைனாக்குலர் வச்சு நம்ம ரொம்ப நல்ல பவர்ஃபுல் பைனாக்குலர் வச்சு பார்த்தா தூரத்தில் ஒரு கப்பல் வர்றது தெரியும். அது நார்மலா பார்த்தா தெரியாது. அந்த கப்பல் வர்றது வந்து உண்மையா பொய்யா? உண்மை. உண்மை. இதுதான் தீர்க்க தரிசனம். தீர்க்க தரிசனம் வந்து சும்மா அப்படி பார்க்கறது கிடையாது. அதாவது மற்றவங்களுக்கு தெரியாதது இவங்களுக்கு அட்வான்ஸா தெரியுது. இப்படிதான் தீர்க்கதரிசிகள் பார்த்தாங்க. அவங்களுக்குன்னு அந்த அந்த ப்ராஃபட்டிக்கல் லென்ஸை கர்த்தர் போட்டு விட்டார். அதை போட்டு பார்த்ததும் தெரியுது. மற்றவங்க அங்க பாரு வருது, எங்க வருது ஒன்னும் தெரியலையே, எப்படி தெரியும் நமக்கு? அந்த லென்ஸை கர்த்தர் ஏசாயாவுக்கு மாட்டி விட்டு பார்க்க வைக்கிறார். பார்க்க வைக்கும் போதே கரெக்ட் ஏதோ ஒருத்தன் வரான், ஜீசஸ் வர்றதுக்கு கரெக்டா 6 மாசத்துக்கு முன்னாடி வரான். அவன் வந்து சொல்றான், கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்தி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறான். இதுக்காக தான் இந்த யோவான். அப்போ சகரியா எலிசபெத்துக்கு இந்த மேட்ரு தெரியாது, அவங்களுக்கு தெரியாது, நமக்கு நிறைய விஷயம் தெரியாது. ஏன் ஆண்டவரை இன்னும் சிலதை என்ன பார்க்க வைக்க, நான் விரும்புற காரியத்தை நீங்க ஏன் பார்க்க வைக்கலன்னு கேட்டா கர்த்தர் சொல்லுவார், நான் பார்த்து வைத்திருக்கிறத நீ பார்க்கணும், அதற்கான அந்த தகுந்த காலம். இங்க பாரு, உன் மதில்கள் எனக்கு முன்பாக இருக்கிறது. சகரியா வயசானவங்க, எலிசபெத் வயசானவங்க, 2 பேரும் வயசான முதிர் வயதானவர்கள். முதிர் வயதுல கன்சீவ் ஆகி ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது என்பதுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் தேவை, எவ்வளவு ஆரோக்கியம் தேவை. ஆமே, கர்த்தர் வேண்டி எல்லாத்தையும் கொடுக்கிறார் பாருங்க. அதான் உன் மதில்கள் எனக்கு தெரியும். மதில்கள் எப்போது? ஈசாக்க பாருங்க, 25 வருஷம் கர்த்தர் காத்திருக்க வைத்து ஒரு ஈசாக்கை கொடுக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாயிருக்கிறோம். நாம் இதற்காகவே என்னை நீ ஏன் காத்திருக்கிற அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும் தெரியுமா? காத்துட்டா இதுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ ஏன் காத்திருக்க? நான் இதற்காகவே உருவாக்கப்பட்டிருக்கிறேன். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ ஏன்பா காத்திருக்கிறேன்னா இதற்காகவே. இந்த காலை வேளையில எத்தனை பேர் காத்திருக்கிறவங்க சொல்லுவீங்க? வலது கரத்தை உயர்த்தி, நான் இதற்காகவே, நான் இதற்காகவே. இதற்கிடையில இஸ்மவேல் எலியேசர்னு ஆண்டவர் கோபம் வரும். நான் இதற்காகவே எதற்காக நம்ம பிடிக்கப்பட்டோமோ அதை அடையணும்.
எதுக்காக நம்ம ஜெனிப்பிக்கப்பட்டோமோ அதை நோக்கி பயணிக்கணும். நான் இதற்காகவே பவுலே, நீங்க ஏன் பவுலே எல்லாருக்கும் எல்லாமா மாறுறீங்க, அனைவருக்கும் அடிமையா மாறுறீங்கன்னா, நான் இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறேன் பாரு, நான் இதற்காகவே பிடிக்கப்பட்டிருக்கிறேன். என்ன பவுலே நீங்க எப்படி இருந்தீங்க பவுலே, இப்படி வந்து இவ்வளவு கஷ்டப்படணும்? நான் இதற்காகவே. 99 வயசுல ஆபிரகாம் சொல்றாரு, இஸ்மவேல் உமக்கு முன்பாய் பிழைப்பானாக என்று. ஏன் ஆண்டவருக்கு அதை செய்ய தெரியாதா? தெரியும். இல்ல, ஆபிரகாம் ஒண்ணு நான் வெயிட் பண்ண வச்சது இதற்காகவே. நாளைக்கு நீ தோண்டின துறவை உன் காலத்துக்கு அப்புறம் பெலிஸ்தியர் மூடி போடுவாங்க. அப்படி மூடி போடும்போது அதை தோன்றதுக்கு இஸ்மவேல் வரமாட்டான். ஆனா நான் உன்னை காத்திருக்க வைத்து தந்த ஈசாக்கு வருவான். ஆதியாகமம் 26வது அதிகாரம் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. 26வது அதிகாரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அதனுடைய 15வது வசனத்தை வாசியுங்கள். தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். 18வது வசனம், தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின் பெலிஸ்தியர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டினது யாரு? ஈசாக்கு. ஏன் அங்க இஸ்மவேல் வரல? ஏன் வேற கேத்துராளுக்கு பிள்ளைங்க உண்டு, அவங்க வந்திருக்க வேண்டியதானே? ஆபிரகாமின் மறுமனையாட்டிகள் கேத்துராளுக்கு பிள்ளைங்க உண்டு, அவங்க வர வேண்டியதானே? இல்ல, கர்த்தருக்கு தெரியும் ஃபியூச்சர் கர்த்தருக்கு தெரியும். ஆபிரகாமை ஒன்ன உண்டாக்குனது, ஒன்ன நான் வெயிட் பண்ண வச்சிருக்கிறது, ஒன்ன நான் காத்திருக்க வைத்திருக்கிறது ஈசாக்குக்காகவே. அதனாலதான் ஒவ்வொரு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா இஸ்மவேல துருத்தியில தண்ணி கொடுத்து செப்பரேட் பண்ண வைக்கிறார். கேத்துராளின் பிள்ளைகளுக்கு கிஃப்ட் கொடுத்து அனுப்பி விடுகிறார். ஈசாக்க மட்டும் பலிபீடத்தில் தூக்கி வைக்கிறார். கர்த்தருடைய செயல்கள் நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமானவைகள். ஆண்டவர் ஏன் காத்திருக்கிற இதுக்காகவே என்ன கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார். ஆமென். இயேசு சொல்வார், நான் இதுக்காகவே வந்தேன் அப்படிம்பார். ஆண்டவரே, இதை என்ன விட்டுதியோ, இந்த வேலையை நினைக்கும் போதே அவர் ஆவியில கலங்குறார். ஆனாலும் நான் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். சில வேலைக்குள்ள நம்மள, சில டைமுக்குள்ள நம்மள வச்சிருக்கிறார். அது வெயிட்டிங் பீரியட், அது டெஸ்டிங் பீரியட், அது நமக்கு தெரியாது. ஆனா இந்த நாட்களிலே நமக்கு என்னது தேவை அப்படின்னா தேவனோடு உள்ள பழக்கம். ஆமென். இரண்டாவது பாருங்கள், உன் வாக்குத்தத்தமே உனக்கான வாழ்த்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சகரியாவின் வீட்டுக்குள்ளே எலிசபெத் இருக்கும்போது அந்த மரியாள் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, எலிசபெத் என்ன பண்றாங்க? வாழ்த்துறாங்க. இந்த செய்தி கேட்டு எத்தனையோ பேர் என்னெல்லாமோ சொல்லி இருப்பாங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, லூக்கா 1வது அதிகாரம் அதனுடைய 40, 41 வசனங்களை வாசியுங்கள். வீட்டுக்கு பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபொழுது அவனுடைய வயிற்றிலிருந்து பிள்ளை துள்ளிற்று. நல்ல கவனமா கேளுங்க. நான் இது ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன். நம்ம நிறைய செய்தி கேட்டாலும் நமக்கான அந்த வாக்குத்தத்தம் இருக்கு தெரியுமா, அது வரும்போது அந்த மற்ற காரியங்கள் கேட்பதை விட அது கேட்கும் போது மட்டுமே நமக்குள்ள ஒரு அதை வந்து வர்ணிக்க முடியாத ஒரு சந்தோஷமும். அனுபவிச்சவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அனுபவிக்கணும்னா வாக்குத்தத்தத்தை முதல்ல வாங்கணும். ஆமென். இந்த மாசம் எழுதி வைக்கிறோம்ல, அப்படி இல்லை, எனக்கான ரேமா. நீங்க நீங்க தூங்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்கான அது எலியா படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான். அவனுக்கான அப்பத்தை அவன் தலைமாட்டில் வைத்ததும் தூதன் வந்து தட்டி எழுப்பி, இன்னும் இருக்கு பாரு, எனக்கான வாழ்த்து என்ன தெரியுமா? என்னை குறித்த வாக்குத்தத்தம். எத்தனை பேர் வந்து சொல்லி இருப்பாங்க, அப்பெல்லாம் பிள்ளை துள்ளல, 6 மாசம் பிள்ளை துள்ளல. அந்த அம்மா பார்த்தாங்க, ஐயோ ஒரு அசைவு இல்லையே, வீடை பூட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, வெளியே வரல.
வீட்டுக்கு வெளியே இருந்து இப்போ மரியாள் கூப்பிடுறாங்க. ஏன்னா இந்த யோவானுக்காக உருவாக்கப்பட்ட வாக்கு தத்தம் மரியாள் வயிற்றுக்குள்ள இருக்கிறது. ஓ, அந்த வார்த்தை கேட்டதும், அதனாலதான் அந்த ரேமா இல்லாத செய்தி நமக்கு வெறும் இன்ஃபர்மேஷன் தான். ஒரு செய்தியில நமக்கான ரேமா இருக்குன்னு வைங்களேன், வேர்ட் இருக்குன்னு வைங்களேன், நம்மளால தாங்க முடியாது. இப்படி எல்லாம் இருக்க மாட்டோம். ஹalleluya. தனியெல்லாம் பைபிள் படிக்கும் போது ஆமென், ஆண்டவர் அந்த வேர்டு வெளிப்படும் போது பாருங்க, ஆமென், பார்த்தாலே இவருக்கு ஏதோ ஹைட் அப்படிதான் சொல்லுவாங்க. சும்மா துள்ளணும். ஹalleluya. கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேதம் சொல்லுகிறது, தூரத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம் என்று நீதிமொழிகள் 25:25 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேவ பிள்ளைக்கான வாழ்த்துதல் என்ன தெரியுமா? நீங்க ரொம்ப சூப்பருங்க, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க இது இல்ல, இது வாழ்த்துதல் இல்ல, இது தாழ்த்துதல். நீங்க ரொம்ப நல்லவர், வல்லவர், போதுமானவர். ஆண்டவரை கூட இப்படி புகழ மாட்டாங்க. ஹalleluya. ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்த்துதல் என்ன தெரியுமா? எனக்கான வார்த்தை. அதனாலதான் தாவீது, காலையிலே உமக்கு நேரே ஆயத்தமாகி காத்திருப்பேன், காலையிலே உமது கிருபைய கேட்கும். எனக்கான வாக்குத்தத்தம் தான் என்னுடைய வாழ்த்து. மூன்றாவது காரியம், வார்த்தை உண்டாகும் இடத்தில் காத்திரு. லூக்கா 1வது அதிகாரம் அதனுடைய 80வது வசனத்தை வாசியுங்கள். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் ஏன் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்றால் நமக்கு தெரியும். 3வது அதிகாரம் 2வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. காத்திருக்கிறவங்க கவனிக்க வேண்டிய அடுத்து மிக 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 முத்தின பேர் இந்த காலை வேளையில அத சாட்சியா சொல்ல முடியும். என்ன வார்த்தை உண்டாகிற இடத்துலதான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு சொல்றவங்க மட்டும் சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை உண்டாகும் இடத்துல, அந்த வார்த்தை உண்டாகும் போது யோவானே நீ அங்க இருக்கணும். அந்த டைம்ல நான் அங்க இருந்தேன் இல்ல, வார்த்தை நான் எங்க வெயிட் பண்ணணும் தெரியுமா? எங்க வெயிட் பண்ணணும்? வார்த்தை உண்டாகிற இடத்துல நான் இருக்க வேண்டும். எலியா கிட்ட கர்த்தர் சொல்லுவார், நீ கேரி தாற்றண்டையில போய் ஒளித்துக் கொண்டிரு என்று சொல்லுவார். எதற்காக? அப்பமும் இறைச்சி சாப்பிடுறதுக்கா? இல்ல, அங்கே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. 1 ராஜாக்கள் 17:3 சொல்லப்பட்டிருக்கிறது, யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றண்டையிலே ஒளித்துக் கொண்டிரு. 8வது வசனம், அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. உடனே சொல்ற, நீ இங்க இருந்து சாரிபாத்துக்கு போ. அவன் புறப்பட்டு போறான். கர்த்தர் எங்க எங்க அவனை கொண்டு போய் வைக்கிறாரோ அந்த இடத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கும். வார்த்தை உண்டாகிற இடத்துல ஒரு தேவ பிள்ளை காத்திருக்க வேண்டும். அது வனாந்தரமா இருந்தாலும் நீங்க வனாந்தரம் என்று பார்க்காதீங்க, வார்த்தை என்று பாருங்கள். ஹalleluya. வார்த்தையை வைத்து பார்க்கிறவனுக்கு வனாந்தரம் கண்ணுக்கு தெரியாது. ஆமென், ஹalleluya. கர்த்தர் யோவானுக்கு பத்மு தீவிலே அநேக காரியங்களை வெளிப்படுத்த சித்தம் வைத்தார். இந்த பத்மு தீவில அவனா வரமாட்டான், அவனை கொண்டு வந்து விடுவதற்காக ஒரு டொமிஷியனை அவனுக்கு எதிராய் செயல்பட வைத்தார். பத்மு தீவு, அதனாலதான் அவருடைய வசனத்து நிமித்தம் நான் இந்த பத்மு தீவில் இருந்தேன் என்று யோவான் சொல்லுகிறான். வார்த்தை உண்டாகிற இடத்துல கர்த்தர் அவனை கொண்டு வந்து போடுகிறார். ஆமென். ஏன் ஆண்டவரே இந்த பத்மு தீவு? ஏன் ஆண்டவரே இந்த சோதனை? ஏன் ஆண்டவரே என்னை இங்க வச்சிருக்கிறீங்க? என்ன ஏன் ஆண்டவரே இன்னும் இந்த சூழ்நிலையிலே வைத்திருக்கிறீங்க? நீங்க நல்லா கவனித்து பாருங்க. இந்த சூழ்நிலையில் அல்லவா உங்களுக்கான வார்த்தை வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹalleluya. ஆமென் சொல்றவங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி
எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்லுவீங்க, என்ன கர்த்தர் சரியா தான் வச்சிருக்கிறார்? கைகளை அசைத்து ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வார்த்தை உண்டாகிற இடத்துல தான் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார். இதுவரை வெளிப்படாத வார்த்தைகள் எல்லாம் இப்பொழுது வெளிப்படுகிறது. ஆமென். இதுவரை கூடாரத்தில் இருக்கும்போது வெளிப்படாதது, வனாந்திரத்தில் இருக்கும்போது வெளிப்படுகிறது, அரண்மனையில் இருக்கும்போது வெளிப்படாதது, அக்கினி சூளையில் இருக்கும்போது வெளிப்படுகிறது. ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்த தண்ணீர் அண்டையில் இருக்கும்போது வெளிப்படாதது, மரண இருளில் நடக்கும்போது வெளிப்படுகிறது. வார்த்தை உண்டாகும் இடத்தில் தான் காத்திருக்க வேண்டும். வார்த்தை உண்டாகும் இடத்தில் காத்திருக்க வேண்டும். அதான் கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தர் கொண்டு போகிறார், கர்த்தர் கொண்டு போகிறார். மோசே வா அப்படின்னு கூப்பிடுறார். மோசே மலையில ஏறி போறார். மேகம் வந்து மூடிட்டு, மோசைக்கு என்னாச்சுன்னு கூட தெரியல அப்படின்னு ஜனங்க சொல்ற அளவுக்கு மோசே மறைந்து போகிறான். இந்த காத்திருக்கும் காலம் அநேகருக்கு நாம் மறைக்கப்படுவோம், அநேகரால் நாம் மறக்கப்படுவோம். ஆமென். மோசைக்கு என்ன ஆச்சோ தெரியல, என்ன ஆச்சுன்னு கூட தெரியாது. இந்த வார்த்தை வெளிப்படும் வரைக்கும் இந்த வனாந்திரத்தில் யோவானை தேடி ஒருத்தரும் வரல. எல்லாரும் யாரை தேடி போறாங்க தெரியுமா? அண்ணா காய்பாவை தேடி. அவங்க எங்க இருக்கிறாங்க? ஆலயத்தில் இருக்கிறாங்க. யோவான் எங்க இருக்கிறான்? வனாந்திரத்தில் இருக்கிறான். ஜனங்கள்லாம் எங்க போறாங்க? ஆலயத்துக்கு போறாங்க. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க? அண்ணா காய்பா கிட்டதான் வார்த்தை வெளிப்படும். ஆமென். வார்த்தை யாருக்கு வெளிப்படும் தெரியுமா? கர்த்தர் சொல்லும் இடத்தில் யார் காத்திருக்கிறார்களோ, கர்த்தர் சொல்லும் இடத்துல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் ஆரோன்ட போறாங்க. ஏன்னா மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியல. ஆரோன்ட இப்ப வேர்டு இல்ல, அழைப்பு இருக்கு, வேர்டு இல்ல. அழைப்பு வச்சு நிக்க முடியும், வார்த்தையை வச்சுதான் நடத்த முடியும். ஊழியனுங்கிற அழைப்பு இருந்தா மட்டும் போதாது, ஊழியம் செய்வதற்கான வார்த்தை வேணும். ஆரோன்ட்ட அழைப்பு இருக்கு, வேர்டு இல்ல. வேர்டு இல்லாததும் அவனா உன்னை கிரியேட் பண்றான். அது எவ்வளவு பெரிய கண்ணியாய் மாறிவிட்டது. ஆனா ஜனங்கள்லாம் இப்போ ஆரோன்ட்ட தான் நிக்கிறாங்க. ஜனங்க எல்லாருமே ஆரோன்ட்ட நிக்கிறாங்க. கர்த்தர் மோசேட்ட நிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் மோசேட்ட நிக்கிறார். உன் பக்கத்தில் நிற்பதற்கு ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்லிதான் நீ காத்திருப்பாய் என்றார். இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில உனக்கான நற்செய்தி இதுதான். நீ இருக்கிற வனாந்திரத்தில் தான் வார்த்தை உண்டாகும். நல்ல கைகளை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, ஓரா மாசேகேரே, கொஞ்சம் அந்நிய பாஷைகளை பேசி அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளைங்க, ஓரே லேமா காரா சந்த நாரா மாமா, ஓரே மாமா தெரே ரிதனலரா மாமா ஷேரே ஹந்தரலரா. அப்பா, என்ன எப்படி வச்சா எனக்கான வார்த்தை வெளிப்படுமோ, என்ன அப்படி வைங்க. என்ன எங்க வச்சா எனக்கான வார்த்தை உண்டாகும் போது அங்க நான் இருக்கணும். மரியாள் வந்து எலிசபெத்தை வாழ்த்தும் போது அங்க யோவான் அட்லீஸ்ட் 6 மாசமாவது அங்க இருக்கணும். மினிமம் 6 months ஆவது வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அசையவே மாட்டார் ஆளு, ஒரு அசைவு இல்ல. ஆமே, வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஆமே. கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று எத்தனை பேர் நம்புறீங்க? என்னை அவர் சந்திக்க போகிறார், என்னை அவர் சந்திக்க போகிறார். ஹல்லேலூயா. ராஜா நீங்க இல்லாம உங்க நினைவில்லாத. நல்ல கவனிங்க. இந்த வாக்கு தத்துவம் வெளிப்பட்டதும், வார்த்தை வெளிப்பட்டதும், அதுவரை அண்ணா காய்பாட்ட போயிட்டு இருந்த ஜனங்கள்லாம் இப்ப வனாந்தரத்தில் இருக்கிற
யோவான்ட்ட போறாங்க, ஃபாரின்ல இருந்தெல்லாம் வராங்க. ஆமே, இதெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே பார்த்துதான் இந்த வனாந்திரத்துல இந்த யோவானை கொண்டு போய் நிக்க. யோவான் போய் பெரிய சிட்டில எல்லாம் பிரீச் பண்ணல. ஆமே, உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல, உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல. ஆமே, அல்லேலூயா. எங்க நன்மை இருக்கோ அங்க கொண்டு வைக்கிற காலம் போய் நீ இருக்கிற இடத்துல நன்மையை வர வைக்கிற காலம் இது. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கைகளை சட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வார்த்தை உண்டாகும். அதனாலதான் ஆண்டவர் பேசலன்னா, நீர் பேசாவிட்டால் நான் தளர்ந்து போ. ஆண்டவரே, அப்பா ஏதாவது பேசிருங்க. இப்ப உண்மையில இந்த வனாந்திரத்துல யோவானை வெயிட் பண்ண வச்சது வார்த்தை மட்டும் தான், வேற என்ன இருக்குங்க? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்லை. என்னங்க இருக்கு உங்ககிட்ட? என்னங்க இருக்கு நம்ம கிட்ட? ஒண்ணுமே இல்லை. ஆனா தொய்யும் போதெல்லாம், என் இருதயம் தொய்யும் போது, பூமியின் கடையாந்திரத்தில் இருந்து நான் அப்படியே உங்களை பார்ப்பேன். அவர் எனக்கு எட்டாத உயரமான, எனக்கு எட்டாத உயரமான கண்மலை என்ன தெரியுமா? எனக்கான வார்த்தை தான். பத்மோ தீவிலே நான் ஆவிக்குள்ளானேன் அப்படிங்கிறார். அப்படி உள்ள கொண்டு போறார். இந்த வார்த்தையில வாழ பழகிட்டோம்னா வனாந்திரம் நமக்கு ஏதேனாய் தான் இருக்கும். வார்த்தையில வாழ பழகாதவங்களுக்கு ஏதேனிலும் வாழ முடியாது. ஆதாம் ஏவாள் வார்த்தையில வாழ பழகல, அதனால ஏதேனிலும் வாழ முடியும். எத்தனையோ பேருக்கு பணம் இருந்தும் நிம்மதி இல்லை, பெரிய வீடு இருந்தும் தூக்கம் இல்லை, வீடு நிறைய ஆகாரம் இருந்தும் பசி இல்லை, வீட்டுக்கு போறதே பிடிக்கல, வெளியே இருக்கணும். ஏன்னா வார்த்தையில வாழ பழகல. வார்த்தையில வாழ பழகினவங்களுக்கு ஒருவேளை ஆகாரம் இருந்தாலும் வயிறு நிறைவார். வார்த்தையில வாழ பழகினவங்களுக்கு சத்துருக்கள் சூழ்ந்திருக்கும் போது வார்த்தையில வாழ பழகின தாவீது சொல்லுகிறார், படுத்துறங்கி மகிழ்வுடனே ஓ ஏனெனில் அச்சமில்லையே கலக்கம் வெற்றி தரும் கர்த்தரினோடு தோல்வி என்றும் கேடகம் நீரே தலை நிமிர தலை நிமிர ஆமே தலை. ஆபிரகாம் சொல்றார், நீ உன் மகன் ஏகசுதன் ஈசாக்கை நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் பலி செலுத்து அப்படின்னு. உண்மையிலே ஈசாக்க பலி செலுத்துவானா இல்லையா என்பதை அறிவதற்கு அங்க கூட்டிட்டு போறார். அதை அறிவதற்கு வீட்டு பக்கத்திலேயே செய்ய சொல்லலாம்ல. ஏன்னா இவர் ரெடி ஆகிறார். அவருக்கு என்ன தெரியணும்? இவன் உண்மையிலே ஈசாக்க நமக்காக தருவானா தரமாட்டானா? இந்த ஒரு காரியம் அறிவதற்காக மட்டும்னா இந்த 3 நாள் டிராவல் பண்ணி வர வேண்டிய அவசியம் இல்லை. அங்க என்ன நடக்கிறது தெரியுமா? கர்த்தர் வானத்தில் இருந்த அவனோடு பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சில இடத்துக்கு நம்ம கொண்டு போவார், சில இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்பார். தூரத்தில் இந்த இடத்தை பார்க்கும்போது எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா போய் உட்காந்துட்டோம், பழகிட்டோன்னு வைங்களேன். பொதுவாக பாருங்க, கிளாஸ்ல வந்து இந்த சின்ன வயசுல இப்பெல்லாம் பிள்ளைங்கள அடிப்பாங்களான்னு தெரியல. என் கிளாஸ்ல எல்லாம் வந்து சொல்லிட்டு எல்லாருக்கும் அடி விடும். அடி விழும் போது ஃப்ரெண்ட்ல இருக்கிறவன் அடி வாங்குவான். அந்த ஃப்ரெண்ட்ல இருக்கிறவன் அடி வாங்கும் போது இந்த பின்னாடி நிப்பான் தெரியுமா, அவனுக்கு கையெல்லாம் உதற. ஆனா அடி வாங்கினவனை பாருங்க, அவன் தடவிட்டு அடுத்து பார்த்துட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு அடி கிடைச்சிரு. ஆனா அத அடுத்தடுத்து நெருங்க 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 அது போக 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 கடைசியில்
அடி வாங்குறது. இதுதான் காத்திருப்பின் பீரியட். ஆனா அந்த லைனை தாண்டவங்க பாருங்க, அது ஒண்ணும் இல்லை. வலிச்சுனா சொல்லுவோமா, சொன்னாவே ஆப்சென்ட் ஆயிடுவான். வெயிட் அதில் வலிக்கவே வலிக்காது. கையை காட்ட மாட்டான், ஏன்னா கீரல் விழுந்திருக்கும். வெயிட் பண்ணிட்டு இருப்பான். எதுக்கு தெரியுமா? அடுத்து அடி வாங்குறவன அதுல ஆறுதல் அடைகிறதுக்கு. அந்த அந்த தூரத்திலிருந்து பார்க்கறது வரைக்கும் மோரியாமால் அப்படிதான் இருக்கும். நீ வந்துட்டேன்னா அதாவது மிஞ்சின பாரம் ஒன்றையும் சுமத்த மாட்டார். மிஞ்சின பாரம் ஒன்றையும் சுமத்த மாட்டார். நல்ல கவனமா கேளுங்க. ஈசாக்கு தான் இந்த பலிக்கான கர்த்தர் சொன்ன பலிக்கு செலுத்த சொன்னது ஈசாக்கு தாங்கிறத ஆபிரகாம் எப்ப சொன்னார் தெரியுமா? எப்ப சொல்லியிருப்பார்? நீங்க சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க, மீட்டிங் முடிய டைம் ஆச்சு. எப்ப சொல்லியிருப்பார்? கண்ணு முடிஞ்ச பிறவா அந்த விறகு தூக்கி தலையில வச்சார்ல, அப்ப ஈசாக்கு கேட்பான், விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, பலிக்கான. அப்ப சொன்னாரா? அப்ப என்ன சொன்னார்? அப்ப எப்ப சொல்லியிருப்பார் தெரியுமா? அவன் தலையில இருந்து விறகு எடுத்து ஒரு பாரத்தை இறக்கி வச்சுட்டு தான், மகனே நீதான்பா, நீதான். ஒரு உலக தகப்பனுக்கு பிள்ளை மேல மிஞ்சின பாரத்தை சுமத்த கூடாதுன்னு தெரியும் போது, பரலோக தகப்பன் என் நிலைமை நன்றாய் அறிந்தவர். சில காரியத்தை இன்னும் வச்சிருக்கிறார். ஆனா உன் தலையில இப்ப நீ சுமக்கிற பாரத்தை இறக்காம அதை உனக்கு வெளிப்படுத்த மாட்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு நல்ல தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார் சொல்றோம். நல்ல கரங்களை தட்டி, எனக்கு ஒரு நல்ல தகப்பன் பரலோகத்தில் இருக்கிறார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காமல் காத்து கொள்வார். ஆமென் ஜீசஸ், ஆமென். என்னை நம்பியவர் ஆமென். ஓ ராதானா மாசேகரே ஜீசஸ். ஆமென். எப்படியும் ஆபிரகாமுக்கு ஈசா கிட்ட அதை சொல்லிதான் ஆகணும், வேற வழி இல்ல. அங்க போய் ஈசாக்க வலுக்காட்டாயமாலாம் பண்ண முடியாது. அவரு ஒரு 20 வயசு வாலிபன், மினிமம் 20 வயசாவது இருக்கும். அப்போ அங்க சொல்லிதான் ஆகணும். ஆனா இப்ப ஏன் ஆபிரகாம் சொல்லலைன்னா, இவன் தலையில வேற ஒரு பாரம் இருக்கு. ஆமென். அதான் பைபிள்ல இருக்கு, திராணிக்கு மேலாக வலது கரத்தை உயர்த்தி. அப்பா ஒரே ஒரு வார்த்தை அப்பா கிட்ட சொல்லுங்க, உங்களுக்கு என் திராணி தெரியும்பா, உங்களுக்கே என் திராணி தெரியும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனாலதான் நீங்க லைஃப்ல பாருங்க, இன்னைக்கு நீங்க சுமக்கிற பாரத்தை ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தலையில வச்சிருக்க மாட்டார். ஏன்னா அப்ப நீங்க வேற ஒண்ணு சுமந்துட்டு இருந்திருப்பீங்க. அப்பவே வச்சிருந்தா இல்ல. ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்பா அன்பை சொல்ல ஆரம்பிச்சுட்டா ஸ்ட்ரக் ஆயிடுவேன். ஆமென். என்னை ஆண்டவர் இந்த வனாந்தரத்தில், என்னை ஆண்டவர் இந்த கேரி தாற்றண்டையில, என்னை ஆண்டவர் இந்த மோரியா மலையில். எல்லாருடைய போக்கஸ் அண்ணா காய்பா மேல இருக்கும்போது என் போக்கஸ் யோவானே உன் மேலதான் இருக்கு. அதனாலதான் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் அவருக்கு அவ்வளோ பிடிக்குமா. வார்த்தை உண்டாகும் இடத்துல கர்த்தர் ஏன் வெயிட் பண்ண வைக்கிறார்? எனக்கான ரேமா அங்கே இருக்கு.
நீங்க ஏன் இன்னும் அங்க இருக்கிறீங்க? எனக்கான வார்த்தை இருக்கிறது. நாலாவது, உன் வாக்கு தத்தத்தை குறித்தே பேசிக் கொண்டிரு. மத்தேயு 3:11-12 வசனங்களை வாசிங்க. மனம் திரும்புவதற்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கு. எல்லாரும் இந்த வேர்டை சொல்லுங்க, எனக்கு பின் வருகிறவரோ. அப்போ எனக்கான வாக்குத்தத்தம் என்ன அப்படி தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, என்ன ஃபாலோ பண்ணிட்டே இருக்கு. அவர் அதை ஃபீல் பண்றாரு பாருங்க. எனக்கு பின் வருகிறவரோ பின்னாடி வந்துட்டு இருக்கு. என்னிலும், எல்லாரும் சொல்லுங்க, என்னிலும் வல்லவராயிருக்கிறார், என்னிலும் வல்லவராயிருக்கிறார், என்னிலும். ஆமென். நீங்க ஜீசஸ் என்ட்ரானதுக்கு அப்புறம் ஜீசஸ் தான் வாழ்ந்துட்டு இருந்தார். ஆமென். அந்த வார்த்தையை நம்பி வாழ்கிற அன்பு சகோதரா சகோதரி, அது நிறைவேறும் காலத்துக்கு பிற்பாடு உன்னில் அந்த வார்த்தை வாழ்ந்து கொண்டிருக்கும். இன்னைக்கு நீ வார்த்தையில வாழ்ந்துட்டு இருக்கிறல்ல, உனக்கான நற்செய்தியை கேளு. இனி உன்னில் அந்த வார்த்தை வாழ்ந்து கொண்டிருக்கும். அதனுடைய ரிசல்ட் என்ன தெரியுமா? அந்த வார்த்தை உன் வாயிலிருந்தும், உன் சந்ததியின் வாயிலிருந்தும், உன் சந்ததியின் வாயிலிருந்தும். இப்போ நான் வார்த்தையில வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அது நிறைவேறும் காலம் வரும்போது அந்த வார்த்தை என்னில் வாழ்ந்து கொண்டிருக்கும். என்னை காண்கிறவர்கள் கிறிஸ்துவை காண்பார்கள். நான் எவ்வளவு வேணும் சிறுகவும், அவர் எவ்வளவு வேணும். ஹல்லேலூயா. இப்ப யோவான்ட்ட வந்து கேக்குறாங்க, நம்ம கிட்ட வந்தவங்க எல்லாம் அவர்கிட்ட போறாங்களே, இதுதானே வேணும். ஆனால் அவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தலைமுறை நம்மளை நம்புறதை விட நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை நம்புறத கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நான் இந்த கண்ணோட்டத்தோடு இந்த செய்தி உங்கள் மத்தியிலே கடந்த இன்னொரு செய்தி தான் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருந்தேன். அது கர்த்தர் அனுமதி தான் அடுத்த வரும், இல்லைன்னா அது என்னைக்கும். ஆனா கடந்த வியாழக்கிழமை காலையில பரிசுத்த ஆவியானவர் இந்த வேர்ட் அப்படியே பேசிட்டே இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் யோவான்ட்ட வந்து சொல்றாங்க, நம்மள்ட்ட வரல, எல்லாம் நம்மள்ட்ட வந்தவங்க அவர்கிட்ட போறாங்க. யோவான் சொல்றாரு, இங்க பாரு, அவர் பெருகணும், வார்த்தை பெருகட்டும். ஆமென். நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளை நம்பி அப்பா இதை தருவாங்க, அம்மா இதை செய்வாங்க, அப்படி நம்பிட்டு இருக்கிற பிள்ளைங்க நமக்கு தேவன் கொடுத்த வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, எங்க அப்பா கிட்ட ஆண்டவர் இப்படி சொன்னாங்க, அதை செஞ்சாங்க, அது போல எனக்கும் பிள்ளைங்கள்லாம் அந்த வார்த்தைக்கு திரும்பிட்டுனா, எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? தலைமுறை வார்த்தைக்கு திரும்பட்டும். தலைமுறை ஓராமா சேகரே மாமா. ஆமென். ஹல்லேலூயா. இல்ல நம்மளே நம்பிட்டு இருப்பாங்கன்னு வைங்களேன். ஆமென். என் தகப்பனார் மரித்த போது, ஆமென், அப்படியே சில டிஸ்கஷன்லாம் ஓடிட்டு இருக்கும்போது இந்த சைடு ரூம்ல போய் கதவை பூட்டிட்டு அந்த டோர்ல இப்படி சாஞ்சு நிக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், இங்க பாரு, நான் இருக்கிறேன், அவ்வளவுதான். உங்க அப்பா கூட நான் இருந்தேன், இப்போ உங்க அப்பா இல்ல, ஆனா உங்க அப்பா கூட இருந்த நான் உன் கூட இருக்கிறேன், போ அப்படின்ட்டார். அன்னையில இருந்து இன்னைக்கு வர மனத்தாழ்மையா சொல்றேன், ஃபியூச்சரை பத்தி பயமே இல்லை. நாளைக்கு ஏதான் ஒண்ணுமே இல்லை. எனக்கு தெரியும், என்னோடு இருக்கிறவர் என்னிலும் வல்லவர், என்னிலும். சத்தமாமி இத கன்ஃபஸ் பண்ணிட்டே இருக்கணும். அவர் என்னிலும் வல்லவர். சத்துருவே, நீ ஒருவேளை என்னை விட பெரியவனா இருக்கலாம், எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார், அவர் உலகத்தில் இருப்பவனிலும் பெரியவர். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கும் வரைக்கும் உங்களை ஒருத்தருக்கும் மேற்கொள்ள முடியாது. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள. நல்ல கரங்களை தட்டி வாக்குத்தத்தம் உடையவர்கள் அறிக்கையிடுங்கள். He is greater and greater.
ஐந்தாவது ஒரு காரியத்தை சொல்லி ஜெபிக்கிறேன். அவர் உணர வைத்தார், கேட்க வைத்தார், காண வைத்தார். எப்படி தெரியுமா? யோவான் 1:26 வாசியுங்கள். யோவான் அவர்களுக்கு பிரதியுத்தரம், நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார். கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னார்? எனக்கு பின் வருகிறவர். இப்ப என்ன சொல்றார் தெரியுமா? அவர் இங்கதான் நிற்கிறார். அவர் ஃபீல் பண்றார். ஆமென். உணர வைக்கிறார். காத்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அது நிறைவேறும் காலம் வரும் தெரியுமா? ஃபீல் பண்ண வைப்பார். ஓகே, ஃபீல் பண்ண வைப்பார். ஏன்னா எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உணர்வின் ஆவியானவர். ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்தார், அவர் வர்றார் வர்றார் வர்றார். இப்ப நீங்கள் அறியாது இருக்கிற இங்கேதான் இருக்கிறார். அடுத்த ஆவியானவர் அவர் மேல வந்து இறங்கும் போது 32வது வசனம். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன், நானும் இவரை அறியாதிருந்தேன். காண வைக்கிறார். நானும் இவரை அறியாது இருக்கிறேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ. என்னை அனுப்பினவர் எனக்கு சொல்லி இருந்தார், கேட்க வைத்தார், காண வைக்கிறார், உணர வைக்கிறார். 34 அந்தபடியே நான் எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி இப்ப இந்த 3 வார்த்தைய விசுவாசத்தோடு சத்தமா விரும்புறவங்க மட்டும் சொல்லுங்க. அந்தபடியே நான் கண்டு, அந்தபடியே நான் கண்டு, அந்தபடியே நான் கண்டு. எந்தபடி? அவர் எனக்கு சொல்லி இருந்த படியே நான் கண்டு சாட்சி கொடுத்து வருகிறேன். எத்தனை நல்ல கவனிங்க. நீங்க எத்தனை வருஷம் காத்திருக்கிறீர்களோ அதே போல உங்களை சாட்சி கொடுக்கும்படியாகவும் இந்த தீபத்தை அணைய விடாம கர்த்தர் வாழ வைப்பாராக. இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை வாழ்த்துதலாய் சபைக்கு சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். அந்தபடியே இத்தனை காலம் கர்த்தர் எனக்கு சொன்னபடி காத்திருந்தேன். இப்பொழுதோ கர்த்தர் எனக்கு காண்பித்தபடி சாட்சி கொடுக்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க. காத்திருக்கிறேன், சாட்சி கொடுப்பேன், காத்து வந்தேன், சாட்சி கொடுத்து வருவேன். ஆமென். ஹல்லேலூயா. அது இங்க வந்து மைக் கேட்டுட்டு இருக்க கூடாது. உங்கள்கிட்ட வருவாங்கல்ல ஆகிட்ட. ஆமென். அந்தபடியே நான் கண்டு. இதை மறைச்சு வைக்க கூடாது, சொல்லணும். இன்னைக்கு ஒரு தீர்மானம், சாட்சி சொல்லி பழகுங்க. ஹல்லேலூயா. ஆமென். சாட்சி அந்தபடியே நான் கண்டு நான் காண்பேன். எனக்காக ஆயத்தம் பண்ணினதை என் கண்ணால் காண செய்வேன். நீர் செய்ய நினைத்தது. ஆமென். சகரியாவே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நீர் செய்ய நினைத்தது. எனக்கு பின் வருகிறவர், எனக்கு பின் வருகிறவர். வெயிட் பண்ணு. அப்படிங்கதான் நிற்கிறார். ஒருவர் உணரல, உணர வைக்கிறார். ஒருவரும் கேட்காதத கேட்க வைக்கிறார். ஒருவரும் காணாதத காண. இனி அடுத்தவங்க உணரணும்னா, அடுத்தவங்க கேட்கணும்னா, அடுத்தவங்க காணணும்னா இந்த யோவான் சொல்லணும். ஹல்லேலூயா. ஆமை. உங்களை காத்திருக்க வைக்கிறார்னா உங்களை உணர பண்ணி அநேகரை உணர்வுக்குள்ள கொண்டு வருவார். அநேகருடைய கண்களை திறக்க வைப்பார். அநேகருடைய செவிகளை திறக்க வைப்பார். நல்ல கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று ஒரு பல்லவியை நம்ம சேர்ந்து பாடி விசுவாசத்தோடு நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்ற பாடலை எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஆண்டவருக்கு மகிமை. எல்லாரும் கைகளை தட்டி ஆமென். க்ளோரி. நீ செய்ய நினைத்தது தடைபடாது, எனக்காக யாவையும் செய்யும் தேவனே.
எனக்காக யாவையும் ஆமென் வேளைக்காக கிருபையை எனக்கு வேளைக்காக கிருபையை எனக்கு உங்க வேளைக்காக ஆமென் அம்மா பொறுமையை தாங்கப்பா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் நல்ல கரங்களை தட்டி நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் உண்டு பண்ணி வைத்தவைகளை அவர் கண்டிருக்கிறார். நாம் காண்போம் நாம் காண்போம். ஆமென் ஆமென். வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து அப்பா சொல்லுங்க, இதற்காகவே என்னை உருவாக்கினீர். கர்த்தரோ வென்றால் அது ஒரே மனமா இருக்கிறார், மாறவே மாட்டார். நமக்கு தெரியாது, காரியம் அறியாத மூடனா இருக்கிறோம் பல நேரத்தில். யாசாவு சொல்றேன், நான் உமக்கு முன்பாக மிருகம் போல இருந்தேன். ஏன்னா எனக்கு தெரியல, உணரல, புரியல. என் புத்திக்கு மேலானது அந்தபடியே நான் கண்டு. சொல்லுங்க, என்னை காண வைப்பேர், என்னையும் சாட்சி சொல்ல வைப்பேர். அநேகருக்கு என்னை சாட்சியாய் வைக்க போறீங்க. அநேகருக்கு 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 ஓ எஸ் எஸ் அறிக்கை பண்ணி தேவனை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. அநேகருக்கு 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 உங்க சாட்சியை கேட்கறதுக்குன்னே வருவாங்க. உங்க சாட்சியை கேட்கறதுக்குன்னே உங்களை விசாரித்து, இதுவரை நீ விசாரிப்பாரற்றவள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி, ஆமென், உனக்கு தள்ளுண்டவள் என்று பேரு உலகம் வச்சிருக்கிறது. ஆனா இனி மாற போகிறது. நீ தேடிக்கொள்ளப்பட்ட நகரம் என்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் நீ பெயர் பெற போகிறாய். அநேக தேடி வர போறாங்க. இந்த ஏரியால ஒருத்தங்களுக்கு இப்படி ஒரு நன்மை நடந்தில்ல, விசாரிச்சுட்டு போலாம். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? வலது கரத்தை உயர்த்தி நான் அதை நம்புறேன்பான்னு சொல்லுங்க. நான் இதை விசுவாசிக்கிறேன்ப்பா. என்னை காத்திருக்க வைக்கிறது வனாந்தரமாக இருந்தாலும், கர்த்தாவே, இந்த வனாந்தரம் ஏதனை போல நீ செழிப்பாக்குகிற வார்த்தையை தந்திருக்கிறீங்க. அநேகர் வர போறாங்க. அநேகர் உங்கள் மூலமாய் கிறிஸ்துவை அறிய போகிறார்கள். அநேகருக்கு கர்த்தர் உங்களை சாட்சியாய் சாட்சியாய் நிறுத்த போகிறார். நல்ல கைகளை தட்டி ரெண்டு கைகளை அப்படி வானத்தை நிறைவேற்றி, பரிசுத்த பிதாவே, நல்ல தகப்பனே, நன்றி நிறைந்த இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எவ்வளவு நல்லவர். காலையிலே உம்முடைய கிருபையை கேட்க பண்ணின தயவுக்காக ஸ்தோத்திரம். உங்க சமூகத்துல கொண்டு வந்து பாட, துதிக்க, ஆராதிக்க, ஜெபிக்க வைத்து எங்களோடு பேசினீர். ஆசீர்வதியும் மகிமை, கனம், துதி, ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நானும் கர்த்தாவே உம்மை நம்பியுள்ளேன், நீரே என் தேவன்.